நட்சத்திர எழுத்தாளர் ராம் முருகவேலின் அட்டகாசமான நாவல் புனைப்பாவை இப்போது ஆடியோ ஃபார்மேட்டில் உங்கள் விகடன் பிளேயில். இப்போவே விகடன் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. பிளே ஐகானை கிளிக் பண்ணி புனைப்பாவை கேளுங்க. செல்வா, ராசா, பாப்பா கண்ணு வந்துட்டியா? என்னாச்சு பாக்கடா உனக்கு உள்ள வா ராசா. பாயா, என்னாச்சு? என்னாச்சியா? செல்வம், செல்வம், அருந்ததியை பத்தி ஏதாவது தெரிஞ்சாடா? என்ன செல்வம் கேக்குறாங்கல்ல, ஏதாவது விவரம் தெரிஞ்சதா? என்னடா செல்வம், என்னன்னு சொல்லுடா. அருந்ததி பத்தி எதுவுமே தெரியலையா? செல்வம், அருந்ததி இனிமே வரமாட்டா. ஏன்டா வரமாட்டா? எங்கடா இருக்கா அருந்ததி? செல்வம், அவ எங்க இருக்கான்னு சொல்லுங்க. நாங்க எல்லாரும் வேணும்னா அவ கால்ல விழுந்து அவரை சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு வரோம். செல்வம், என்னடா ஆச்சு? என்னடா சொல்ற? அவ எங்கடா இருக்கா? அருந்ததியை போய் பார்த்தேன். இனிமேல் அவ இந்த வீட்டு மருமகளோ என் பொண்டாட்டியோ இல்ல. என்னடா சொல்ற? அவளுக்கு நிரந்தரமா போய் சொல்லிட்டு வந்துட்டேன். இனி அவங்க வரமாட்டா. டேய், என்னடா உளறி தொலைக்கிற நீ? அவளோட மனசுக்கு பிடிச்சவனோட வாழ போயிட்டா. ஐயோ, அடி பாவி சண்டாளி, ஏன் புள்ள தலையில இடிய தூக்கி போட்டுட்டாளே, ஏன் குடும்பத்தை சந்தைக்கு எழுதிட்டாளே. நான் என்ன செய்வேன்? யார்கிட்ட போய் சொல்லுவேன்? பூனை மாதிரி இருந்தாளே இந்த சிரிக்கி, இப்படி கேடு கட்ட முண்டன்னு தெரியாம போச்சு. ஏன் பிள்ளைக்கு என்ன குறை? ஏன் பிள்ளைக்கு என்ன குறை? இவனை மாதிரி ஒரு மாப்பிள்ளை தவம் இருந்தாலும் கிடப்பான அந்த சிரிக்கிக்கு. அவளுக்கு புத்தி இப்படியா போகணும்? அட கடவுளே, இனி நான் எப்படி மத்தவங்க மூஞ்சில எல்லாம் முழிப்பேன்? தெருவுல போற வர நாய்களெல்லாம் எகத்தாளமா பாக்குமே. நான் பொழைச்ச பொழப்புக்கும் பட்ட கஷ்டத்துக்கும் அர்த்தமே இல்லாம போயிடுச்சு. என்ன தெருவுல நடக்க விடாம பண்ணிட்டாளே அந்த நாசமா போற சண்டாளி. ஐயா, ஐயா, நான் பெத்த ராசா, என் மவனே, உன்னை இப்படி கேவலப்படுத்திட்டு போயிட்டாளே ஐயா. அந்த பாதகத்தி முண்டை எங்க இருந்தாலும், எந்த எடுவட்ட பையனோட போயிருந்தாலும் அவன் நல்லா இருக்க மாட்டாயா, நாசமா போயிடுவா. என் வயிற்றுல அவளை சும்மா விடாதீயா. எதுக்குமா அப்படி புலம்புற? உன் உடம்பு தான் கெட்டு போகும். வேண்டாம்மா, தேவையில்லை. என்னையா இப்படி சொல்ற? என் உடம்பெல்லாம் பதறுதுடா. இப்ப மட்டும் அந்த சிரிக்கி கிடைச்சானா அவன் தலைமயிரெல்லாம் பிடிங்க அவளை கொன்னே போட்டு வேண்டாம். ஒரு நல்ல குடும்பத்துல இப்படி ஒரு அசிங்கத்தை பண்ணிட்டு உன்னை நடுத்தெருவுக்கு கொண்டு வந்துட்டாளேடா. அவளுக்கு பிடிச்ச வாழ்க்கையை அவ தேர்ந்தெடுத்துக்கிட்டா. இப்படி கத்தி அக்கம் பக்கம் 4 பேருக்கு விஷயம் தெரியற மாதிரி பண்ணிடாத. செல்வா, ராசா, என்னால இந்த கொடுமையை தாய்க்கு. ராசா மாதிரி இருக்கிற பிள்ளைகிட்ட என்ன குறைய கண்டுடி அந்த பாவி மகன் ஓடி போறான். அவன் நல்லா இருப்பாளா? டேய் மாணிக்கம், நம்ம குடும்பத்துல ஒரு பெரிய இடியே விழுந்திருக்கு. நீ ஏன்டா இப்படி சொர்ண கெடு போய் நிக்கிற? நீங்க பொம்பளைமா, பேசிட்டீங்க, அழுதுட்டீங்க, புலம்பிட்டீங்க. ஆனா நான் பிரம பிடிச்சு போய் நிக்கிறேம்மா. என்ன சொல்றது, என்ன பேசுறதுன்னு எதுவுமே தெரியல. இப்ப நீங்க சொன்னீங்களே இடி, அது என் தலையில விழுந்த மாதிரி இருக்குமா?
ஆனா ஒண்ணுமா, நம்ம எல்லாருமா சேர்ந்து செல்வத்தை நிம்மதியே இல்லாம பண்ணிட்டோம். டேய், என் பிள்ளைய நிம்மதி இல்லாம பண்ணவனோட குளமே விளங்காதுடா. ஏண்டா உன் கூட பிறந்தவனோட வாழ்க்கையே நாசமாயி போயிடுச்சு. நீ ஏண்டா மரம் மாதிரி நிக்கிற? வாடா என் கூட. எங்கம்மா? பெரிய யோகிய மாதிரி மூஞ்சி வச்சுட்டு பேசுவானே அவளோட அப்ப, அந்த பெரிய மனுஷனை நான் 4 வார்த்தை கேட்கணும், அவன் நாக்க புடிட்டு சாகணும்டா. அப்பதானே என் மனசு ஆறும். அம்மா அதெல்லாம் எதுக்குமா? வேண்டாம்மா, விட்டுருங்கம்மா. டேய், நீ வந்தாவா வரட்டி போடா. கேட்காம வர மாட்டேன். என்ன பண்ணணும்? நீங்க கல்யாணம் பண்ணிக்கணும். எந்த ஒரு காரணத்துக்காகவும் கல்யாணம் வேண்டான்னு பிடிவாதம் பண்ணி உங்க வாழ்க்கையை பாழாக்கிக்காதீங்க. அப்படி உங்க வாழ்க்கை பாழாக்குறது மூலமா ஏன் வாழ்க்கையும் பாழாக்கிடுமோன்னு நான் பயப்படுறேன். தயவு செஞ்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருங்க செல்வம். இது என்னோட விருப்பம், அப்புறம் உங்க இஷ்டம். யோ சகல, நேற்று சாயந்தரம் சும்மா டிப் டாப்பா ட்ரெஸ் பண்ணிட்டு வெளியில போன மாதிரி இருந்துச்சு. ஓ அதுவா, என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் வர சொன்னான். டெல்லியில ப்ரொஃபஸரா இருக்கான், ரொம்ப டீசென்டானவன். ஆமா, ஓ ஃப்ரெண்டுங்கற டீசென்டானவர்னு வேற சொல்ற. லாஜிக் கிடைக்குதே. டேய், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டீசென்டானவங்க தான். என் சொந்தக்காரங்க நீங்க தான் இப்படி எல்லாம் இருக்கீங்க. பாயிண்டா தான் பேசுற. எங்க வேலை சொல்லுவா போ. அதே ஒரு முக்கியமான விஷயமா என்ன வர சொன்னான். அவன் முன்னாடி அழுது வடிஞ்சிட்டு போய் நிக்க முடியுமா? லாண்டு கடையில ப்ளூ சட்டையும் சந்தன கலர் பேண்ட்டும் அயன் பண்ண கொடுத்துருந்தேன். அதை வாங்கி போட்டுக்கிட்டு முகத்துக்கு லேசா பவுடர் போட்டுக்கிட்டு போய் நின்ன. அப்ப எப்படி இருந்துச்சு தெரியுமா? விஜய், என்னமாச்சு? விஜய் பாட்டுக்கு சிவனே தண்ணி அரைச்சிட்டு இருந்துச்சு. நீ உன் அழகை பத்தி பேசுன. இவர் விஜயோட நிலைமை பாரு. கோபி, என்னாச்சு விஜய்? என்னாச்சுமா? உடம்பு சரியில்லையா? கோபி, என்ன விஜய் வாந்தி எடுக்குது. தலை சுத்துதா? எப்பவும் படுத்திருக்கணும் போல இருக்கா? அக்கா கொஞ்சம் சொல்லுங்க. என்னாச்சு? என்னாச்சு விஜய்? என்ன சாப்பிட்ட? எதுவும் ஃபுட் பாய்சன் ஆச்சா? அதெல்லாம் இல்லடா, இது வேற மாதிரி வாந்தின்னு நினைக்கிறேன். வேற மாதிரி? ஆமா, அந்த வாந்தி தான். விஜய் கை கொடு, கை கொடு. குட் குட் குட். டேய் கோபி, சந்தோஷமான விஷயம்டா. முதல்ல டாக்டர் கிட்ட கூட்டு போ. கன்சல்ட் பண்ணு. போ 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 போ. வா டாக்டர் பார்த்து வரலாம்.
சாயந்தரம் பாத்துக்கலாங்க. இதெல்லாம் கையோட போய் பார்க்கணும். வா அப்பா அந்த வந்துடுறப்பா. லக்ஷ்மணா, ஆ? பிறக்க போற குழந்தையோட தலையெழுத்த பாத்தியா? ஆ. உன்னையெல்லாம் மாமான்னு கூப்பிட வேண்டியது. டேய், உன்னை பெரியப்பான்னு கூப்பிடும் போது என்னை மாமான்னு கூப்பிடுறது தப்பே கிடையாது. இதுக்கு அது எவ்வளவு பெட்டர். போடா. ஆக மொத்தத்துல என்ன மாதிரி அழகா போறக்குன்னு ஆசைப்படுங்க. ஏய் போகையா. அபசகனமா பேசாதடா. அவன் மூஞ்ச பாரு. ஏண்டா நீ அழகா? விஜய் நீ ரெடி ஆயிட்டு நான் அதுக்குள்ள 5 நிமிஷம் வெளில போயிட்டு வந்துடுறேன். எங்க போறீங்க? இது எவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு, இது எல்லாரும் சொல்ல வேணாமா? நான் முதல்ல அலுவலகத்துக்கு போய் ஃபோன் பண்ணிட்டு வரேன். ஏங்க என்ன? கொஞ்சம் இருங்க, டாக்டர் கிட்ட செக்அப் எல்லாம் முடிச்சிட்டு அப்புறம் போய் சொல்லிக்கலாம். இதெல்லாம் டாக்டர் சொல்லுமா என்ன? நமக்கு தெரியாதா? நிச்சயம் கன்ஃபார்மா தருங்க, பேசாம இரு. கோபி, விஷயத்தை கேள்விப்பட்டேன். நல்லா இருக்கியாமா? நீ கை கொடு, கை கொடு. ஃபோன் பண்ணியாச்சா ஊருக்கு? அதான் ஃபோன் பண்ண போறேன்னு சொன்னேன். அது இப்ப வேணா, டாக்டரை பார்த்து அப்புறம் பண்ணலாம்னு சொல்லுது. ஈஸியா அக்கா சொல்லிட்டா இல்ல? அப்ப கன்ஃபார்ம் தான். நான் முதல்ல சொல்லிடுறேன்ப்பா, உங்களுக்கு ஆம்பளை பிள்ளை தான். சரி, நான் போய் ஃபோன் பண்ணிட்டு வந்துடுறேன். நானே போய் ஃபோன் பண்ணிட்டு வந்துடுறேன். இருங்க. என்ன பிறக்க போற ஜூனியர் கோபிக்கு தெரிய வேணாமா? போஸ் பெரியப்ப எவ்வளவு வேகம்னு நான் போய் ஃபோன் பண்ணிட்டு வரேன். என்ன விஜய், என்ன திடீர்னு சோகமாயிட்ட? வெக்கமா? விஜய் இனிமே எதானு சொல்லிட்டு செய் விஜய். நீ பண்ற ரியாக்ஷன் நான் தப்பா எடுத்துக்கிறேன். சரி சீக்கிரம் கிளம்ப, ஆஸ்பத்திரி போலாம். கிளம்பு. வாங்க உட்காருங்க. உட்காரதா? அதான் ஒட்டு மொத்தமா என் வீட்டுல இருக்க அத்தனை பேரையும் உட்கார வச்சிட்டீங்களே. ஏய்யா, ஓ விளையாட்ட காட்டுறதுக்கு ஏன் புள்ளையோட வாழ்க்கை தான் கிடைச்சதா? எங்க குடும்பத்தோட மானம், மரியாதை, எங்க நிம்மதி எல்லாத்தையும் கெடுத்துட்டியா? நீ எல்லாம் என்னையா ஒரு பெரிய மனுஷன்? என் தம்பி கல்யாணமே வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்தான். எவ்வளவு கஷ்டப்பட்டு அவனை சம்மதிக்க வச்ச தெரியுமா? அவன் சம்மதம் சொன்னோன்னு எல்லாரும் எவ்வளவு சந்தோஷப்பட்டோம். இப்போ எல்லாரோட சந்தோஷத்தையும் ஒட்டுமொத்தமா காலி பண்ணிட்டீங்களா சார்? பெரிய இடத்து சம்பந்தம், கௌரவமான குடும்பம்னு சொல்லிட்டு ஊர் முழுக்க வாய் மணக்கு சொல்லிக்கிட்டு இருந்தேனே, அசிங்கத்தை தூக்கி என் மூஞ்சில எரிஞ்ச மாதிரி பண்ணிட்டு போயிட்டாளையா உன் பொண்ணு. எந்த மூஞ்சி வச்சுட்டு நான் இனிமே வெளியே போவேன்? என்ன விடியா? என் மகன் நாளைக்கு எப்படியா வெளியில தலை நிமிர்ந்து நடக்க முடியும்? பாவம் அவ, அடுத்தவங்களை மதிச்சு நடக்கிறவ. அவனை போய் ஏமாத்திட்டியே, உருப்படிவியா நீ? என்னையா புடிச்சு வச்ச குழக்கட்ட மாதிரி அமைதியா நிக்கிற? உன் மக ஊர் மேயறவன் தெரிஞ்சிருந்தும் எந்த நம்பிக்கையில என் மகனை நீ மாப்பிள்ளைன்னு சொன்ன? இந்த வாயால தானே சொன்ன. உன் வாயை இழுத்து வச்சு கிழிச்சா என்ன? ஏன் சார், செல்வத்தை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும்ல? எத்தனை தடவை நீங்களே அவனை பாராட்டி இருக்கீங்க. அவனுக்கு இப்படி ஒரு கொடுமை ஏன் சார் செஞ்சீங்க? அவனை ஏமாத்துறதுக்கு எப்படி சார் உங்களுக்கு மனசு வரலாம்? உங்க பொண்ணு இப்படிப்பட்டவன் தெரிஞ்சோ எல்லாத்தையும் மறைச்சு அவன் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டீங்களா சார்? இப்போ உங்களுக்கு சந்தோஷமா? அவன் நிலைமையை பார்த்து நாங்க நிம்மதி இல்லாம இருக்கோம். இது உங்களுக்கு சந்தோஷமா? உங்க அந்தஸ்துக்கு ஏத்த மாதிரி கல்யாணம் பண்ணணும்னு கடனை உடனே வாங்கி என் பிள்ளைங்க எல்லாத்தையும் பண்ணுனாங்க. தூக்கி போட்டுட்டீங்களே சாமி. பெரிய இடம்னு பாதகத்தை பீத்திக்கிட்டேன். பெரிய கல்லா தூக்கி எங்க தலைமையிலேயே போட்டுட்டீங்களே. மத்தது எல்லாத்தையும் விட்டுருங்க சார். இப்ப செல்வம் வந்து உங்க எல்லாருக்கும் நான் நல்லவனா தானே இருந்திருக்கேன். நீங்க எல்லாருமா சேர்ந்து ஏன் என் வாழ்க்கையை கெடுத்துட்டீங்கன்னு கேட்டா என்ன சார் பதில் சொல்றது? இதுக்கு உங்க பதில் என்ன சொல்லுங்க? இந்தால கேட்டா என்ன தர சொல்லுவாரு? மூஞ்சில எதையுமே காமிக்காம கல்லூலி மங்க மாதிரி இருந்துகிட்டு எல்லாரையும் ஏமாத்திட்டாரடா. இந்த ஆளு தன்னோட மக இப்படிப்பட்ட சிரிக்கின்னு தெரிஞ்சிருந்து கூட சிரிச்சுக்கிட்டு சம்மதம் பேசின படுபாவி தானடா. யோ, ஈர துணியை போட்டு கழுத்த அறுக்கிறது நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது நீ என் வீட்லயே பண்ணி காமிச்சிட்டேயா. நாங்க ஒண்ணு உன் முன்னாடி கதை பேசல, நாடகம் போடல. நாங்க மனசு நொந்து போய் கத்திக்கிட்டு இருக்கோம். வாயை திறக்காம கல்லு மாதிரி நின்னுட்டு இருக்கியா? நான் என்ன தங்கன்னு சொல்றது? பேச எனக்கு தகுதியே இல்லை. நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன்.
என் பொண்ணு தப்பு செஞ்சது தெரிய வந்தப்பவே அவளை நான் வெட்டி போட்டிருக்கணும். பெத்த மனசு கேட்கல. செல்வம் மாதிரி ஒரு நல்ல பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வந்துருன்னு தப்பு கணக்கு போட்டேங்க. எப்படி சார் இவனுக்கு கட்டி வச்சா அவனை மறந்துடுவாளா? யோசிக்க வேண்டாம். என்னோட நிலைமை அதைத்தான் என்னால யோசிக்க முடிஞ்சது. லவ் பண்றவனோட ஓடி போயிட்டா என் கௌரவம் பாதிக்குமேன்னு பயந்தேன். என் கௌரவத்தை காப்பாத்திக்க என்ன செய்யலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தப்பதான் உங்க வீட்டுல இருந்து பொண்ணு கேட்டு வந்தீங்க. செல்வத்துக்கு அவளை கட்டி வச்சா என் பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையும், எல்லா பிரச்சனையும் தீந்துரும்னு எதிர்பார்த்தேன். அவ இப்படி செய்வான்னு நான் நினைக்கவே இல்லை. இப்படி செய்வான்னு தெரிஞ்சிருந்தா இந்த கல்யாணத்தை நடத்திருக்கவே மாட்டேன். என்ன நம்புக மாணிக்கம். அட கடவுளே, உங்க கௌரவத்தை காப்பாத்திக்கணுங்கிறதுக்காக எங்க கௌரவத்தை இல்லாம பண்ணிட்டீங்களே சார். எங்க குடும்பத்துல யாரும் இப்ப வெளில தலை காட்ட முடியாம பண்ணிட்டீங்களே. இதெல்லாம் ஒரு பேச்சா? ஐயா, நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷனா? கௌரவம் பாக்குறாராம், பெரிய கௌரவம். இப்ப எங்கயா போச்சு உன் கௌரவம்? இழுத்துட்டு ஓடிட்டாளே அந்த சிரிக்கி. இப்ப மான போகல உனக்கு? ஓ மக எல்லாத்தையும் உதுத்துட்டா. எவன் கூட வேணாலும் அவன் சந்தோஷமா போவா. ஆனா ஏன் புள்ள அவ என்னையா பண்ணுவா? ஊர் உலகம் புறா அவனை பத்தி என்னையா பேசும்? பெத்த வயிறியா பத்திக்கிட்டு எரியுதியா, பத்திக்கிட்டு எரியுது எனக்கு. எங்க வயிற்றுச்சல கொட்டிக்கிட்டு உன் பொண்ணு மட்டும் பெருசா நல்லா இருக்க போறாளா? நாசமா போயிடுவாயா, நாசமா போயிடுவா. உன் குடும்பம் நீ சொல்றிய பெரிய கௌரவம், இது அத்தனையோ காத்துல சிக்கின பஞ்சு மாதிரி பறந்து போயிடுயா, பறந்து நாசமா போயிடுவீங்கயா, நாசமா போயிடுவீங்க. அம்மா பேசாம இருக்குமா? என்னால முடியல மாணிக்கம். ஏன் பிள்ளையோட வாழ்க்கை இந்த மாதிரி ஆயி போச்சுடா. அம்மா அழாதீங்கம்மா, உங்க உடம்புக்கு ஆகாதுமா. என் பிள்ளையோட வாழ்க்கை இந்த கேடுகட்ட குடும்பத்தினால கெட்ட அழிஞ்சு போச்சேடா. இனிமே என்னடா எனக்கு பெருசா வர்றதுக்கு இருக்கு? அம்மா இனிமே உங்ககிட்ட பேசுறதுக்கு நமக்கு என்னமா இருக்கு? வாங்கம்மா போலாம். நட்சத்திர எழுத்தாளர் ராம் முருகவேலின் அட்டகாசமான நாவல் புனைப்பாவை இப்போது ஆடியோ ஃபார்மேட்டில் உங்கள் விகடன் பிளேயில். இப்போவே விகடன் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. பிளே ஐகானை கிளிக் பண்ணி புனைப்பாவை கேளுங்க.